திமுக கூட்டணியில் ஏற்கனவே பாரதிய ஜனதா தலைமையில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அதிமுகவில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சராக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நின்று களத்தில் பணியாற்றிய திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆதலால் இன்றைக்கு எதிர்முகாமில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு நிகழ்கிறது. ஆனால் எங்கள் அணியில் அதுபோன்ற எந்த சலசலப்பும் இல்லை. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற இந்த கூட்டணி வலுவாக தற்போது தேர்தலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா இருக்கு என்பது நீங்களே சொல்றீங்க. இருக்கலாம் என்பதும் பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் விவாதங்களிலே தெரிவிக்கிறார்கள். அதுபோன்று எனக்கும் பத்திரிகை ஊடகங்களின் செய்தியின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடத்தில் வலியுறுத்தியதாகவும், அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உடன்படவில்லை என்கிற கருத்தும் மூத்த பத்திரிகையாளர்களால், தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகங்களால் விமர்சனமாக வைக்கப்படுகிற செய்தியைத்தான் நானும் அறிந்திருக்கிறேன்.